بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனின் பேரருளால் அற்புத வார்த்தை அல் குர்ஆன் என்ற தலைப்பில் அல் குர்ஆனிய வசனங்களுக்கான ஒரு சில தெளிவுகளை நானும் நீங்களும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே 25வது அத்தியாயம் 64வது வசனத்திலிருந்து அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனுடைய அடியார்களுடைய பண்புகள் குறித்து அல்லாஹ் பேசி வருகின்றான். அதில் ஆரம்ப பண்பாக பூமியில் அவர்கள் பணிவாக நடப்பார்கள் என்பதை கடந்த 2 தினங்களாக நாங்கள் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அதற்கு அடுத்த வசனமாக இருக்கக்கூடிய வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் தமது இறைவனுக்காக சஜிதா செய்தும் நின்றும் இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனம், அதாவது சஜிதா செய்த நிலையிலேயும் நின்ற நிலையிலேயும் இரவை கழிப்பார்கள் என்ற இந்த செய்தி இருக்கின்றதே, அந்த காஃபிர்களுக்கு ஒரு பதிலாக, ஒரு ரிப்ளையாக தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். என்னென்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து ஆரம்பமாக சொன்னது, அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கள், உஸ்ஜுது லிர் ரஹ்மான், அர் ரஹ்மானுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில் தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அனஸ்ஜுது லிமா தமுருனா, நீங்கள் கட்டளையிட்டா நாங்கள் சுஜூது செய்யணுமான்னு கேட்குறாங்க. சிரம் பணிய வேண்டுமான்னு கேட்ட நேரத்தில் அது ஒரு பெருமை பிடித்த பேச்சு தானே. அவன் முதல்ல அது பெருமை, ஒரு மூமினுக்கு ஆகாது. என்னை நம்பிக்கை கொண்ட ரஹ்மானுடைய அடியார்கள் பெருமை அடிக்க மாட்டாங்கன்றது முதலாவது ரிப்ளையாக அல்லாஹ் கொடுத்துட்டு, இரண்டாவது பதிலாக அல்லாஹ் அவர்களை பற்றி அவர்களுக்கு பதில் சொல்கின்ற போதும் வல்லதீன யபீதூன, அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் இரவை கழிப்பார்கள், சுஜ்ஜதன் வ கியாமா, அந்த ரஹ்மானுக்கு சுஜூது செய்த நிலையிலேயும் நின்ற நிலையிலேயும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இன்றைய இந்த வகுப்பில் இந்த வசனத்தை தான் நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகின்றோம். அதில் ஆரம்பமாக அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது, சிரம் பணிகிறது சம்பந்தமாக தான் அல்லாஹ் பேசுகின்றான். வேதக்காரர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது, லைசு சவா, எல்லா வேதக்காரர்களும் ஒரே மாதிரி கிடையாது. மின் அஹ்லில் கிதாபி உம்மத்துன் காயிமா, வேதக்காரர்களில் நிலையான நேர்மையானவர்களும் இருந்தார்கள். அவங்க எப்படி என்ன, யத்லூன ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுவார்கள், வஹும் யஸ்ஜுதூன், அந்த ஓதிக்கொண்டிருக்கின்ற நிலையிலேயே அவர்கள் அல்லாஹ்வுக்கு சஜதாவும் செய்வார்கள், சஜதா செய்பவர்களாகவும் வேதக்காரர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஏன் அல்லாஹ் இதை சொல்றான் என்றா, ரசூலுல்லாஹ் வேதக்காரர்களுக்கும் சொன்னாங்க, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கன்னு. ஆனால் அவங்க மறுத்தாங்க.
அவன் அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காண்பிக்கின்றான். என்னுடைய வசனங்களை ஓதக்கூடிய வேதக்காரர்கள் என்னை சிரம்பணியக்கூடியவர்களாக சுஜூது செய்பவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். சுஜூத் என்ன என்ன? இறைவனுக்கு சஜிதா செய்கிறது அப்படின்னா என்ன சொல்லுங்க பாப்போம். முழுமையா அடிபணிகிறது. வேற அதனுடைய பிரதானம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களை சொல்கின்றான், வஸ்ஜுது நீங்கள் சஜிதா செய்யுங்க, வர்கஉ நீங்கள் ருக்கு செய்யுங்க, நீங்கள் சஜிதா செய்பவர்களோடு சேர்ந்து சஜிதா செய்யுங்கள், ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள். ஏன் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால், அர் ரஹ்மான் அர் ரஹீம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடியவன் என்பதை நானும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னையும் அவன்தான் படைத்தான் என்று. அப்போ அந்த படைத்த அந்த 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 நாங்கள் அந்த உபூதியத்தைன்னு சொல்லுவோம், அடிமைத்தனம்னு சொல்லுவோம். அந்த அடிமைத்தனத்தை எப்படி வெளிப்படுத்துறது? இந்த உலகத்தை படைத்தவன் என்னையும் படைத்த ஒருத்தர் இருக்கிறான். அந்த அவனுக்கான என்னுடைய அடிமைத்தனத்தை நான் எப்படி வெளிப்படுத்துறது என்றால், யா அல்லாஹ் நீ முன்னாடி நிற்கின்றான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு நாங்கள் வணங்குறோம், ருக்கு செய்கின்றோம், உனக்காக ருக்கு செய்கின்றோம், தலையை வணங்குகின்றோம். இந்த தலையை உன்னை தவிர வேறு யாருக்காக வேண்டியும் நாங்கள் குனிய மாட்டோம். அதே போல் உனக்காகவே சுஜூதும் செய்கின்றோம். அந்த கீழே போயிட்டு தலையை வைக்கிறதுன்னு இருக்கிறத, அது உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய உயர்ந்த பட்ச அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறது. நான் உன்னை கண்ணியப்படுத்துகின்றேன், உனக்காகவே என்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன் என்பதை வெளிப்படுத்துறது. அப்ப இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தரது, என்னிடத்துல உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதும் கூட, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலிருந்து. மலக்குமார்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது மலக்குமார்களுடைய அந்த பண்புகள் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன இந்த ரப்பிக், அல்லாஹ்விடத்துல சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அவங்க லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி, அடிமைத்தனத்தை அவர்கள் செய்வதை அவர்கள் புறக்கணிக்கவே மாட்டார்கள். தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்துறதை புறக்கணிக்கவே மாட்டார்கள். வயுஸப்பிஹூனஹு, அல்லாஹ்வை அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள். வலஹு யஸ்ஜுதூன், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறதோட அந்த அடிமைத்தனத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க? வலஹு யஸ்ஜுதூன், அந்த அல்லாஹ்வுக்கு சிரம்பணியக்கூடியவர்களாக சுஜூது செய்பவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று 7வது சூராவில் 206வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அதே போல இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த படைப்பினங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது 16வது சூராவில் 49வது வசனத்தில், வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாத்தி, வானங்களில் உள்ள அத்தனையும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்தாம்? சுஜூது செய்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றார். வானத்தில் உள்ள அத்தனையும் என்ன? வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இன்றைக்கு விஞ்ஞானிகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற கோள்கள் என்று நாங்கள் சொல்றோம் இல்லை, இது அத்தனையும் வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாத்தி, வானத்தில் உள்ள அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றது. வமா ஃபில் அர்தி மின் தாப்பத்தி, பூமியில் உள்ள சகல உயிரினங்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றது. வல் மலாயிகத்து, மலக்குமார்களும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். மனுஷன் தான் அல்லாஹ்வை புறக்கணிக்கின்றான், மறுக்கின்றானே தவிர அல்லாஹ்வை ஏற்காதவங்க சுஜூத் செய்ய மறுக்கிறாங்களே. ஆனா அதை தவிர இருக்கின்ற மனிதர்களை தவிர இருக்கின்ற சகலரும் மலக்குமார்களும் அல்லாஹ்வுக்கு தங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இறைவனால படைக்கப்பட்ட வானத்தில் உள்ள அத்தனை படைப்பினங்களும் அல்லாஹ்வுக்கு தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறாங்க. பூமியில் உள்ள உயிரினங்கள் அல்லாஹ்வுக்கு தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். வேதக்காரர்கள் குறித்து அல்லாஹ் சொல்கின்ற போது அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்றால், குல் ஆமினு பி அவு லா துமினு, அல்லாஹ்வை நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லிஹி, உங்களுக்கு முன்னிருந்த ஒரு சமூகத்துக்கு இந்த அறிவு, வேதத்தினுடைய அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம் இருந்தார்கள் வேதக்காரர்கள். அவங்க எப்படி என்றா, இதா யுத்லா அலைஹிம்,
அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் யஹிரூன லில் அஸ்கானி சுஜ்ஜதா, முகங்குப்பர அவர்கள் அல்லாஹ்வுக்கு சிரம்பணியக்கூடியவர்களாக சுஜூது செய்பவர்களாக இருந்தார்கள் என்று வேதக்காரர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நல்ல மனிதர்கள் குறித்து அவர்களுடைய சிறப்பை அல்லாஹ் பேசுகின்ற போது அவங்களிடத்தில் இருக்கிற உயரிய பண்பு என்னன்னா, எனக்கு சுஜூது செய்து அவருடைய அடிமைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் என்று பாருங்க. வமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹாரு வஷ்ஷம்சு வல் கமரு, இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ள ஒன்று. லா தஸ்ஜுது லிஷம்சி வலாலில் கமரி, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நீங்கள் சஜிதா செய்யாதீங்க. வஸ்ஜுது லில்லாஹில்லதி ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுது, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குபவர்களாக இருந்தால் அந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்த அந்த ரப்புக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப அல்லாஹ் முழுக்க முழுக்க அல்லாஹ் திரும்ப திரும்ப என்னிடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து சுஜூதின் மூலமாக அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்றா, அவனுடைய அடிமைத்தனத்தை விரும்புகிறான். மனிதனுடைய அடிமைத்தனத்தை அதை அல்லாஹ் நேசிக்கின்றான். இந்த அடிமைத்தனத்தை மனிதன் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் வெளிப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள வேற எந்த உயிரினத்துக்கும் வெளிப்படுத்தக்கூடாது. தாயிட காலில் போய் விழவும் கூடாது, தந்தையிட காலில் போய் விழவும் கூடாது, நடிகண்ட காலில் போய் விழவும் கூடாது, பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய காலில் விழவும் கூடாது, கணவன் மனைவியுடைய காலிலையும் விழக்கூடாது. இந்த உலகத்தில் தலையை குனிஞ்சி தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறதுக்கான மிகவும் தகுதியான ஒருத்தன் இருக்கும் என்றால் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தையும் படைத்த அல்லாஹ் ஒருவனே. இதை எங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு சம்பவத்தில் அல்லாஹ் அதை தெளிவாகவே அதை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். இந்த சூனியக்காரர் இருக்கிறாங்கல்ல, மூசா நபியுடைய அந்த சம்பவத்தில் மூசா நபி அந்த தடியை போடுறாங்க, மூசா நபி ஜெயிக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க யாருக்கு சுஜூத் செய்து கொண்டிருந்தார்கள்? ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஆனால் ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உலகத்திலே உயர்ந்த கடவுள் என்று சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க சிரம் பணிந்து தங்களுடைய அந்த அடிமைத்தனத்தை யாருக்கு வெளிப்படுத்தினா? ஃபிரௌனுக்கு தான் வெளிப்படுத்தினாங்க. அப்போ உடனே அந்த சூனியக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஉல்கிய ஸஹரது லிஸ்ஸாஜிதீன், வஉல்கிய ஸஹரது சாஜிதீன், அந்த சூனியக்காரர்கள் சஜிதா செய்த நிலையிலே அவர்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம். யாரெல்லாம் இவ்வளோ காலமாக அவனை நாங்கள் ரப்பா ஏற்றுக்கிட்டா அவனை பொய்யன், அவனெல்லாம் ரப்பு கிடையாது, எங்களை போல சாதாரண ஒரு மனுஷன்தான், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பாகி அல்லாஹ்வாகி நீங்கள் தான் ரப்பு, உன்னை நாங்கள் சிரம் பண்ணுகின்றோம், உனக்கு நாங்கள் சஜிதா சாஷ்டாங்கம் செய்கின்றோம் என்று அந்த சஜிதா செய்ததை அல்லாஹ் குறித்து சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் புரிகிற விதத்தில் சொல்றதாக இருந்தால் சஜிதாவில் ஓதுற துவாக்களை சொல்லுங்க பார்ப்போம். சுபஹான ரப்பியல் அலா, வேற சுப்பூஹன் குத்தூசுன் அந்த துவா, சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. இன்னொரு துவாவே ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகின்றார்கள். சஜத அல்லாஹும்ம லக்க சஜத்து வபிக ஆமன்து வலக்க அஸ்லம்து, அப்படின்னா அல்லாஹும்ம லக்க சஜத்து, யா அல்லாஹ் உனக்காக நான் சுஜூத் செய்கின்றேன், வபிக ஆமன்து உன்னை நான் நம்பிக்கை கொள்கின்றேன், வலக்க அஸ்லம்து உனக்கே நான் கட்டுப்படுகின்றேன், சஜத வஜ்ஹிய லில்லதி, சஜத வஜ்ஹிய லில்லதி என்னுடைய முகத்தை கொண்டு போய் முழு உனக்காகவே கீழே கொண்டு போய் நான் வைக்கிறேன். அல்லது எப்படிப்பட்டவன் என்றால் ஹலக்கஹு அவன் என்னை படைத்தான், வசவ்வரஹு என்னை அழகுபடுத்தினான், வஷக்க சம்அஹு அதில் என்னுடைய செவிப்புலனை ஏற்படுத்தினான், வபசரஹு என்னுடைய பார்வையை அவன் ஏற்படுத்தினான். அப்போ அல்லாஹ்வுக்கு அந்த அடிமைத்தனத்தை எப்படி வெளிப்படுத்தலாம்? இது எதுவுமே என்னுடையதல்ல, நீ என்னை படைச்சி எனக்கு அழகான தோற்றத்தை தந்து அந்த தோற்றத்தில் வந்து காதனியை ஏற்படுத்தி அந்த தோற்றத்தில் கண்ணை ஏற்படுத்தி காதுக்கு கேட்கக்கூடிய கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தியை தந்த யா அல்லாஹ் உனக்கே நான் என்னுடைய முகத்தை கீழே கொண்டு வந்து என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவாவை ஓத சொல்கின்றார்கள். தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், அழகாக படைக்கக்கூடிய அல்லாஹ்
பாக்கியம் பொருந்தியவன் என்று அந்த செய்தி முஸ்லீமில் 1290வது செய்தியாக வருகின்றதை பார்க்கலாம். அப்போ இப்படி ஒரு துவாவை நம்ம கற்று தருகின்றார்கள். அல்லாஹும்ம லக்க சஜத்து வபிக ஆமந்து வலக்க அஸ்லம்து சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வஷக்க சமஅஹு வபஸரஹு தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகின் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை ரசூலுல்லாஹ் கற்று தருங்க. இப்போ இந்த துவாவில் என்ன அர்த்தம் என்றா, என்னுடைய அடிமைத்தனத்தை நான் வெளிப்படுத்துறேன். அப்போ நானும் நீங்களும் சுஜூது செய்கின்ற போது சும்மா போயிட்டு ஒரு சடங்குக்கு போய் தலையை வச்சுட்டு வரக்கூடாது. என்ன எங்களோட மனசில் ஆழமாக இருக்க வேண்டும், இந்த உலகை படைத்தவன், என்னை படைத்தவன், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தந்தவன், நல்ல ஒரு குடும்பத்தை தந்தவன், நல்ல ஒரு சம்பாத்தியை தந்தவன், என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றவன், என்னை கண்ணியமாக வைத்திருக்கின்ற யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் என்று நாங்கள் தலையை கீழே கொண்டு போய் வைத்து சுப்ஹான ரப்பியல் அலா என்று அந்த அல்லாவை புகழக்கூடியவர்களாக, உயர்ந்தவனாக அல்லாஹ் தூய்மையானவன் என்ற இந்த எண்ணம் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். நாங்கள் சுஜூதுக்கு போகும்போது அப்படி நானும் நீங்களும் சுஜூது செய்கிறோமா என்றதை நாங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கொள்ளணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உலகத்தில் திருடன்லேயே மிக மோசமான திருடன் யாரு? ஏன்னா ருக்குவையும் சுஜூதையும் அவசரமா செய்யறவன் தான். ஏன்னா ருக்குவும் சுஜூத் தான் என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமே, அது ரெண்டும் தான். நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி தக்பீர் கட்டிக்கிட்டு அதில் நாங்கள் மிச்ச நேரமாக நிற்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் ருக்குக்கு போயிட்டு இப்படின்னு சொல்லும் போது எழும்பிடுறோம். சுஜூதுக்கு போய் சுபரபிலால சுபரபிலால சுப இப்படின்னு எழும்பிடுறோம். மனிதர் ரொம்ப விரும்புறதை எதை விரும்பணும்? ருக்குவை விரும்பணும், சுஜூதை விரும்பணும். ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையை பற்றி கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரதி என்ன சொல்கிறாங்க, அந்த இரவு என்ன அதனுடைய அழகையும் நீளத்தையும் கேட்காதீங்க. ரசூலுல்லாஹ் வந்து சூரத்துல் பக்கரா முழுக்க ஓதுவாங்க ஒரு ரக்காத்தில். சும்மா யோசிச்சு பாருங்கள், ஒரு ரக்காத்தில் கிட்டத்தட்ட 286 வசனங்கள். நாங்கள் இப்போ ஓதுறோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ஓதுவோம், அல்ல 1.5 பக்கம் ஓதுவோம். 2 பக்கம் என்று வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 10, 20, 22, 20 2 பக்கம் ஒரு ரக்காத்துக்கு. இப்போ ஒரு ரக்காத்துக்கு நாங்கள் 2 ஓதுறோம்னு வச்சுக்கிட்டாலும் எவ்வளோ நேரம் நாங்கள் நிற்கிறோம்? சில ஜுசூக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜுசூவில் 10 தாள் இருக்கும், 20 தாள் இருக்கும். அப்போ 2 ஜுசூவில் 40 தாள் இருக்கும். கிட்டத்தட்ட 2.25 ஜுசு சூரத்துல் பக்கரா. 286 வசனங்கள் என்றது 2.25 ஜுசு. கிட்டத்தட்ட 44-45 பக்கங்கள் இருக்கும். 40 பக்கம் என்ன வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கத்துக்கே எங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம். 40 பக்கம் நின்று ஓதுறதாக தான் குறைஞ்சது எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகுமா ஒரு ரக்காத்துக்கு? ரசூலுல்லாஹ் அவ்வளோ நீளமாக. அதனால தான் ரசூலுல்லாஹ் கிட்ட ஆயிஷா தான் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் கால் வீங்குற அளவுக்கு நீங்கள் ஏன் நின்று தொழணும்னு கேட்குறாங்க. கஃபரல்லாஹு லக மா தக்கத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், முன்பின் பாவங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா? அப்போ தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தொழுகை, தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அப்போ ருக்குவையும் சுஜூதையும் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், உலகத்திலே பெரிய திருடன் யாருண்டா, உங்களை அல்லாஹ் படைத்து உங்களை வடிவமைத்து உங்களுக்கு தேவையான சகலையை தந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை உலகத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உயிர் வாழ வைக்கிற அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தருணம் தான் தொழுகை. அந்த தொழுகையில் வந்துக்கிட்டு ருக்குவை அவசரமாக சுஜூதை அவசரமாக செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு தந்ததுக்கு என்ன நீங்கள் நன்றி கடன் செஞ்சுக்கிறீங்க? சாதாரணமாக உங்களை சந்தோஷப்படுத்துகின்ற உங்களோட வேலைகளை செய்கின்ற மனைவிக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் காத்திருப்போம். அவட தியாகத்தை நாங்கள் அப்படி அள்ளி வீசுவோம். என் பிள்ளைகளை பார்க்குறா, கஷ்டப்படுறா, அப்படி செய்கிறா இப்படி செய்ய, அவருக்கு நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுல என்ன இருக்குது? நான் என் வாழ்நாள் முழுக்க என்னுடைய முழு வாழ்க்கையை நான் அவக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன உங்களை மனைவி அப்படி ஒரு லைஃப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நானும் நீங்கள் ருக்குவிலையும் சுஜூதிலையும் எவ்வளவு நன்றி கடன் பற்றிருக்கிறோம். எங்களுடைய அடிமைத்தனத்தையும் நன்றியையும் வெளிப்படுத்துவதற்கு அதுதான் இந்த சுஜூதும் ருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இஸ்லாத்தில், குறிப்பாக தொழுகையில். வேற ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்குதா என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறதுக்கு? வேற ஏதாவது நோம்புல அப்படி ஒன்று இருக்குதா?
ஹஜ்ஜில் அப்படி ஒன்று இருக்குதா? இல்லையே. எங்க வெளிப்படுத்தலாம்? தொழுகையில மாத்திரம்தான் இருக்குது. அப்ப சுஜூது என்பது தொழுகையில் அவ்வளவு முக்கியமான ஒரு இடம். அவனுங்க அதனால தான் அவனுங்க சுஜூத் செய்ய மறுத்தானுங்க. நீ சொல்கின்ற ரஹ்மானுக்கு நாங்கள் சுஜூது செய்ய வேண்டுமென அவனுக்கு கேட்டானுங்க. அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள், யபீதுன லிரப்பிஹிம், அவருடைய இரவை கழிப்பார்கள், சுஜ்ஜத வ கியாமா, சுஜூது செய்த நிலையிலேயும் நின்ற நிலையிலேயும் இரவை கழிப்பார்கள். நீ என்னடா, நீ என்ன ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் புகழ்ந்து பேசுறான் என்னையும் உங்களையும். என்னுடைய அடியார்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அழகான செய்தியை சொல்கின்றான். எங்களுடைய அந்த ஆரம்ப பகுதி எங்களுக்கு சரி, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, மூமின்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் சொர்க்கத்துக்கு பதிலாக பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி விட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி என்ன அர்த்தம்? உங்களோட உசுரும் உங்களோட சொத்துக்களும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். உங்களுக்கு நான் அதுக்கு என்ன கிஃப்ட் தருவேன்? சொர்க்கத்தை தருவேன்னு எல்லாம் சொல்றான். இப்படி நான் எந்த மூமின்கள் இடத்துலேருந்து அதை வாங்கி கொண்டேனோ அந்த மூமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் பின்னர் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன, அவர்கள் தௌபா செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அர்ராக்கிஊன சாஜிதூன், அந்த விலைக்கு வாங்கி அந்த சொர்க்கவாசிகள், அந்த சொர்க்கத்துக்கு பகரமாக உயிரையும் சொத்துக்களையும் வாங்கின அந்த மூமின்கள் ருக்கு செய்பவர்களாக இருப்பார்கள், சுஜூது செய்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயத்தில் 112வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்ப எங்கட கண்ணுக்கு தெரியுதான சுஜூதுன்றது எவ்வளவு உயர்ந்த ஒரு ஒரு தருணம் என்றது, தலையை கொண்டு போய் கீழே வைக்கிறது அப்படின்றது. இதற்கு ஒப்பாக ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு செய்தி போகுதும் உலகத்தில் கணவன்மார்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்றதை புரிந்து கொள்வதற்கு இந்த நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தணும். ஏன்னா இப்போ சுஜூதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை, இப்போ எங்களோட மனசில் ஒரு பெரிய ஒரு எண்ணம் வருது இல்லை, இனி நான் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யணும், என்னுடைய நன்றியை நான் வெளிப்படுத்த வேண்டும், இவ்வளவு எனக்கு செய்த அல்லாஹ்வுக்காக நான் ஏன் அவசரப்பட்டு சுஜூத் செய்யணும், நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அவ்வளோ முக்கியமான ஒன்றா என்றால் நாங்கள் புரிகிறோம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஏன்னா உலகத்தில் பலரையும் பார்த்தாங்க, சந்திரனுக்கு சுஜூத் செய்கிறாங்க, சூரியனுக்கு சுஜூத் செய்கிறாங்க, அரசந்த காலில் போய் விழுகிறாங்க, எல்லாத்துலேயும் விழுகிறானுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி விழுகிறதுக்கு இந்த உலகத்தில் தகுதியான ஒருத்தன் இருக்கும் என்றா அப்படி யாருமே இல்லை. அல்லாஹ்வுக்கு அடுத்து மனைவிமார்களுக்கு நான் சொல்வேன், கணவனுடைய காலில் விழுங்கன்னு சொல்லுவேன். அந்த வேர்டு இருக்குதே, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த உவமானம் இருக்கின்றதே, ஒரு கணவன் என்ற அவனுடைய அந்தஸ்தை கொண்டு போய் மேலே வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நாங்கள் கண்டுகொள்றது கிடையாது, அது வேறு செய்தி. ஆனால் ஒரு கணவன், ஒரு தகப்பன், அவன் எப்படிப்பட்டவன் என்பது, ஒரு ஆண் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த ஒரு செய்தி போதும் ஒரு மனுஷன் புரிஞ்சு கொள்றதுக்கு. ஒரு மனைவி கணவனை கண்ணியப்படுத்துவதற்கும், குழந்தைகளுக்கு தகப்பனுடைய அந்த மரியாதையை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதற்கும் ரசூலுல்லாஹ் ஒப்பிடுறாங்கல்ல, நாங்கள் கண்டுகொள்ளாமல் போகிறோம். ஆனால் அந்த ஒப்பீட்டை பாருங்க, ரசூலுல்லாஹ் எங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். அப்படி விழுவுறதாக இருந்தால் நீ சூரியன் சந்திரன் அரசண்ட காலில் எல்லாம் விழணும், கொண்டு போய் நீ விழுறதா இருந்தால் விழணும், பெண்கள் கணவனுடைய காலில் விழணும். அவ்வளோ உயர்ந்த மதிப்பு. ஏன்னா மொத்த குடும்பத்தையும் தலையில சுமக்குறன்றது அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல என்றதை ரசூலுல்லாஹ் இந்த சின்ன செய்தியின் மூலமாக புரிய வைக்கிறாங்க. நாங்கள் நிறைய பெண்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். ஆனால் இந்த ஒரு பகுதி வெரி இம்பார்ட்டன்ட். குடும்பங்களில் கணவன்மார்கள் மதிக்கப்படுறது மிக குறைவு. பெண்கள் மதிக்காததுனால குழந்தைகளும் என்ன செய்யறது கிடையாது, வாப்பவை மதிக்கிறது கிடையாது, உம்மட பேச்சை தான் கேட்கறது. நிறைய குடும்பங்கள் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது தந்தையை புறக்கணிப்பார்கள் அல்ல அவமதிப்பார்கள். அதற்கு காரணம் தாயாக இருப்பாள். சரி, அதை நாங்கள் இன்னொரு தலைப்பில் விரிவாக பார்ப்போம். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இஸ்லாத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, சஹாபாக்களை ஏற்றுக்கோ. அதுலேருந்து ஒரு கூட்டம் ஹிஜ்ரத் போகிறாங்க, எங்கே? அபிஷீனியாவுக்கு போகிறாங்க, நஜ்ஜாசி மன்னன் கிட்ட. அதுக்கப்புறம் அம்ர் இப்னுல் ஆஸுடைய தலைமையில் அவர் இஸ்லாத்துக்கு வரார். பிறகு அம்ர் இப்னுல் ஆஸ் என்ற சஹாபி அவங்க நல்ல பொருட்களை கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு யார்கிட்ட வர்றாங்க, நஜ்ஜாசி மன்னன் கிட்ட கொடுத்துட்டு, எங்கள் ஊர்லேருந்து ஒரு குரூப் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க உங்களோட கடவுள்கள் எல்லாத்தையும் திட்டுறவங்க, அவங்கள திரும்ப எங்களோட ஊருக்கே அனுப்பி வைங்கன்னு. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, வந்தவங்க நஜ்ஜாசி மன்னனுடைய காலில் விழுந்து அவனுக்கு சாஸ்தாங்கம் செஞ்சுட்டு தான் பேசுகிறாங்க.
அப்போ ஜாஃபர் இப்னு அபி தாலிபுடைய தலைமையில் அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அவங்க வர்றாங்க, கொஞ்சம் கூட தலையை கீழே குனியவில்லை, தலையை கீழே குனி அந்த மதிப்பே செய்யவில்லை. இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு நாட்டில் இருக்க முடியாது என்று சொல்லி இருக்க முடியாத இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தலை போனாலும் போகக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஊர்ல எல்லாரும் அவருக்கு சுஜூத் செய்யறாங்க. ஆனா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நாங்க சுஜூத் செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ங்கிற ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அல்லாஹ் என்ற ஒருத்தன் தான் கடவுள்னு சொல்றாங்க, அவரை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொல்றாங்க, அவனுக்கு மாத்திரம் சுஜூது ருக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் சாஸ்தாங்கம் செய்ய மாட்டோம் என்று, சுஜூது செய்ய மாட்டோம் என்று தைரியமாக சொல்கின்றார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்கின்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், தன்னுடைய கெண்டைக்கால் வெளிப்படும் அந்த நாளே என்று சொல்லி மறுமையுடைய நாளை அல்லாஹ் சொல்றான். நாளை மறுமையில நாங்கள் எல்லாம் மௌத்து எல்லாம் செத்து மண்ணோடு மண்ணா போனதுக்கு அப்புறம் மொத்த உலகமும் அந்த சராசரமும் அதுக்கப்புறம் திரும்ப அல்லாஹ் நம்மளை எழுப்புவான். அப்படி எழுப்புற அந்த சந்தர்ப்பத்தை வைதுஊன இல சுஜூதி, அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ்க்கு சாஸ்தாங்கம் சுஜூத் செய்யுமாறு அல்லாஹ் வந்து அழைப்பு விடுப்பான். உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்க, அவன் தான் வர்றான், அல்லாஹ் தான் வெளிப்படுகின்றான். அப்போ ஃபலா யஸ்ததிஊன ஹாஷியத்தன் அப்சாருஹும் ஃபலா சில பேருக்கு என்ன சுஜூத் செய்யறதுக்கு அவருடைய முதுகு வளையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யகூலு அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபயஸ்ஜுது லஹு குல்லு முஃமினின் முஃமினத்தின், ஒவ்வொரு மூமினான ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்வார்கள். வயபகா மன்கான யஸ்ஜுது ஃபித் துன்யா ரிஆஅன் வ சும்ஆ, மற்றவர்களுக்காக பிறருக்காக நட்பேருக்காக யாரெல்லாம் இந்த உலகத்தில் வந்து சுஜூத் செய்தார்களோ ஃபயத்ஹபு அவர்கள் சுஜூது செய்ய முற்படுவார்கள். ஃபயஊது ظஹ்ரு அவருடைய முதுகு இப்படி நேராகவே இருக்கும். தபகன் வாஹிதா ஒரு பலகை போல நேராக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அந்த நேரத்தில் வந்து இந்த உலகத்தில் யாரையோ கடவுளை நம்பிக்கிட்டு போய் சுஜூத் செஞ்சவன் உண்மையான கடவுளை கண்டடை இவன் அல்லாஹ் தான் கடவுள் என்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற போது அவனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த நேரத்தில் வரும். ஆனால் அவனால் சுஜூத் செய்ய முடியாது. உண்மையிலே அல்லாஹ் ஒருத்தர் இருக்குன்னு நம்பி இஹ்லாஸோட தூய்மையான அந்த எண்ணத்தோட பயத்தோட அச்சத்தோட யாரு தங்களுடைய அந்த உறுப்புக்களை கொண்டு போய் இறைவா உனக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன், என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றேன் என்று சுஜூது செய்வார்களோ அவர்களால் மாத்திரமே அன்றைய தினத்தில் அந்த பாக்கியத்தை அந்த சிறப்பு அல்லாஹ் தருகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் 4919 செய்தி 68வது வசனம் 43வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்றான், வகத் கான யுதஊன இலா சுஜூதி, சுஜூது செய்யுமாறு உங்களை இந்த உலகத்திலே நான் அழைத்தேன், என்னுடைய அழைப்பாளர்கள் அழைத்தார்கள். வஹும் சாலிமு வஹும், நீங்க எல்லாம் அப்ப நல்ல ஆரோக்கியமா இருந்தீங்க, அப்படி இருந்த நேரத்தில் நீங்க மறுத்தீங்க என்னைய சுஜூத் செய்யறதுக்கு. ஆனா இப்ப நீங்க விரும்புறீங்க, ஆனா உங்களால முடியாது, ஏன்னா காலம் முடிஞ்சு. அப்ப நாங்க அப்போ இப்போ இதெல்லாம் எதை எங்களுக்கு எடுத்துக்காட்டுதுன்னா, ஒரு மனுஷன் தொழுகையை புறக்கணிக்க கூடாது, தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது, அதில் பொடுப்போக்காக இருக்கக்கூடாது. என் ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்கு இதை விட வேறு ஒரு தருணமே இல்லை என்றதை அவன் உணர வேண்டும். தொழுகையை தவிர வேறு ஏதாச்சும் இருக்குது? அல்லாஹ் சொல்றான், வந்து நன்றி செலுத்து, உன்னுடைய தலையை கீழே கொண்டு வந்து வைத்து உன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்து என்று. அப்போ தொழுகையை நானும் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அதற்கு சிறந்த உதாரணம் இந்த சுஜூது. அந்த சுஜூது தொழுகையில் இருக்குது. தூக்கமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் என்ன பிஸியாக இருந்தாலும் நாங்கள் தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. எங்களோட குடும்பங்களுக்கும் எங்களோட குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சியை நானும் நீங்களும் வழங்க வேண்டும். உன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய உன்னோட வாப்பா உம்மா இந்த மொத்த உலகமும் இன்றைக்கு உனக்கு கிடைக்குதுண்டா, அதற்கு காரணம் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, தொழுகையை தொழு, சுஜூது செய் என்ற அந்த செய்தியை, ருக்குவையும் சுஜூதையும் செய் என்ற அந்த செய்தியை எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாடத்தை இன்றைய வகுப்பில். அப்போ சுஜூது எவ்வளவு முக்கியம், இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, ஆனால் இது போதுமென்னு நினைக்கிறேன். அதனால தான் அல்லாஹ் சொல்கின்றான், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதா, இரவை கழிப்பார்கள் சுஜூது செய்த நிலையிலேயே என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். வக்கியாமா, நின்ற நிலையிலேயே. அல்லாஹ் இன்னொரு செய்தியும் அதில் சொல்கின்றான், என்ன, இரவு தொழுகை சம்பந்தமாகவும் அல்லாஹ் சொல்கின்றான். இரவுல தொழுவாங்கண்டா, இரவு தொழுகை சம்பந்தமாக தான் அல்லாஹ் பேசுறான். ஏன்னா இரவுல மனுஷன் என்ன விரும்புவான்? தூங்கத்தான் விரும்புவான். இப்போ இங்கே எத்தனை பேர் ரமலான் அல்லாத காலங்களில் இரவு தொழுகை தொழுகிறோம், கை தூக்குங்கன்னு சொன்னால் வந்து ஒரு 2-3 பேர் நாங்கள் தூக்குவோம்.
மற்றபடி யாருமே தூக்க மாட்டோம். அதுவும் குறிப்பாக வந்து பின்னேரத்தில் பிற்பகுதியில் தூங்கி ஒரு 2:30-3 மணிக்கு எலும்பி இரவு தொழுகை. நாங்கள் படுக்கிறதே 2 மணிக்கு, எப்படி எழும்புறது? நாங்கள் படுக்கிறதே 12 மணிக்கு, எப்படி எழும்புறது? அந்த நேரத்தில் தொழுகிறது அப்படின்றது வந்து உண்மையிலே நான் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் என்பதை நம்பிக்கையின் அதி உச்ச வெளிப்பாடு தானே அது. வேற யாருக்காக நாங்கள் எழும்புவோமா? ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாலும் வந்து ஃபோனை சைலண்டில் போட்டு சும்மா இருப்போம், அப்படிதானே? யாரு கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டோம், முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். அப்போ அந்த டைமில் ஒருத்தன் எழும்புறான்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக. அப்போ அதனுடைய முக்கியத்துவம் இரவு தொழுகை அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில். ரசூலாங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, சஹாபாக்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி ஆரம்பித்தா அதுக்கு டைம் போய்கிட்டு இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.